கார்த்தி தீபா சரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. கார்த்தி வாப்பா எல்லாரும் வீட்டுக்கு வந்து போகலாம், கூடி சீக்கிரம் தீபாவை கண்டுபிடிச்சிருப்பான்னு சொல்லி அபிராமி அம்மா பேசிட்டு அங்கேருந்து வந்து வெளியில் வந்து போகிறாங்க. யதார்த்தமாக ஆப்போசிட்டில் தான் வந்து நம்ம சக்தியும் தீபாவும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா பார்த்துடலாம். இருப்பினும் வந்து சாமி ஊர்வலத்துக்காக ஏகப்பட்ட பேர் வந்து பால் குடம்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து என்ட்ரன்ஸ் வழியாக வராங்க. கார்த்தி வந்து அவங்கள தாண்டி இந்த பக்கம் போகிறதுனால சக்தி பார்க்குறப்ப பால்குடம் மட்டும்தான் தெரியுது. கார்த்தி வந்து சரியாக வந்து தெரிய மாட்டேங்கிறாங்க. என்னடா அது, இவங்களை எப்படி இருந்தாலும் பத்திரமா வந்து ஒப்படைக்கலான்னு பார்த்தாலும் சத்திய சோதனையாக இருக்குது. கம்பெனிக்கு போனால் அங்கே வந்து ஐஸ்வர்யா வந்து நிற்கிறா. சரி, அங்கேருந்து வந்து நம்ம வெளியில் வரலான்னு பார்த்தா தும்பா வந்து துரத்திக்கிட்டு இருக்கான். இவங்களை எப்படி இருந்தாலும் பத்திரமா வந்து ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், வெளியில் வந்து கூட்டிகிட்டே வரக்கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தும்பா வந்து அப்படி தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சக்தியை. என்னடா அது, சக்தியை காணும். சக்தி இருக்கிற ஆட்டோவில் வந்து இவ்வளோ பரபரப்பாக வந்து போயிருக்கானா, நிச்சயம் அதில் தாண்டா கீதாவும் இருக்கா. என்னடா இது, கண்டே பிடிக்க முடியலங்கிற மாதிரி யோசிக்கும் போது அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. கீதாலேருந்து எல்லாரும் ஒத்துமொத்த குடும்பமா, அம்மா உனக்கு எதுவும் பிரச்சனையாம்மா அப்படின்னு சொல்லும்போது, இப்போதைக்கு அம்மாட்ட எதுவும் சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீ கீதா வந்து தீபா மாதிரி வந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த வீட்டில் தீபாவுக்கு எந்த உரிமை இருக்கோ அதே மாதிரி தான் உனக்கும் இந்த வீட்டில் வந்து உரிமை இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம அபிராமி அம்மா. உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் சொல்லுமா, தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அவங்க கதை எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க என்டிஆரா. அச்சச்சோ, என்ன கார்த்தி இப்படியெல்லாம் வந்து அநியாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட கேட்குறாங்க. ஆமாம்மா, எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இவங்களுக்கும் வந்து பிரச்சனையெல்லாம் இருக்குமா, அதையும் வந்து நம்ம தான் சமாளித்து தரேன், நான் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கேன். இவங்க இந்த வீட்டில் வந்து பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தும்பாவை பற்றி மட்டும் சொல்லலை, பாக்கி இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சரிப்பா, எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கப்பா, இந்த பொண்ணுக்கும் நல்லபடியாக நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி சொல்லும்போது யார் என்னன்னே தெரில. இத்தனை நாள் வரைக்கும் தீபான்னு நினச்சிட்டு இருந்தீங்க, என் மேலே பாசத்தை காட்டினீங்க. இப்போ நான் தீபா கிடையாது கீதான்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஒன்று வீட்டை விட்டு போக சொல்லியிருக்கணும். அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வந்து விட்டுருந்தா கூட கெஸ்ட்டு மாதிரி தான் பார்த்துருக்கணும். ஆனால் நீங்கள் உங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே சின்னது தாம்மா, நம்ம தாம்மா சின்ன சின்ன பிரச்சனையை வந்து ஊதி ஊதி பெருசாக்கிக்கிட்டே இருக்கோங்கிற மாதிரி அந்த இடத்துல அபிராமி அம்மா வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க. மைதிலி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மீனாட்சி கிட்ட. மீனாட்சி, உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? தெரியாது, தாலி கட்டுறது மட்டும்தான் தெரியும். ஆனால் அதுக்கு அத்தை வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்படியா, நல்ல வேளை நமக்கே தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு. அதனால தான் இந்த பொண்ணு வந்து இவ்வளோ கோபமாக வந்து இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் தம்பி எல்லாட்டையும் வந்து மறைச்சிங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அதான் சொன்னேன்ல, அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இன்னொன்று, இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா அம்மாவுக்கு வந்து இப்போ இருக்கிற மனநிலைமை மாதிரி அப்போ இல்லைல்ல. சரிப்பா, கீதா வந்து இருக்கட்டும்ப்பா வீட்லேயே, நீ வந்து தீபாவை கண்டுபிடிப்பான், கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்றமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு திருப்பி மாதம் வந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு ஃப்ரேமில் வந்து இந்த கோயிலே நம்ம ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்க முடியாது, டக்கு புக்குன்னு போகணும்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வராங்க. அப்போன்னு பார்த்து தும்ப ஆளுங்க வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டேய், இங்கே பொதுவான இடம்னு பார்த்தா இந்த கோயில் சுற்றி இருக்கிற இடம் தான், ஃபஸ்ட்டு கோயிலில் யாரும் இருக்காங்களான்னு பாருங்கன்னொன்னே தும்ப ஆளுங்களை பார்த்தோன்னே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இப்போ இந்த கூட்டத்தோட கூட்டமாக வந்து நம்ம வெளியில் வந்து போனால் மட்டும்தான் எஸ்கேப் ஆக முடியும்னு சொன்னோன்னே அவங்க எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறப்ப எல்லாரும் வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த கூட்டத்தோட கூட்டமாக தான் வந்து கீதாவும் வந்து வெளியில் வந்து போகிறாங்க அந்த இடத்துல. தும்ப ஆளுங்கெல்லாம் வந்து கோயிலுக்குள்ளே வந்து தேரலான்னு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த பால் குடம் எடுத்துகிட்டு வெளில வந்தாங்களே, அவங்க வந்து ஊர்வலமாக போயிட்டுருக்காங்க போல இருக்குது. ஆட்டோவில் ஏறுனா இப்போ வந்து சந்தேகம் வந்துடும். அவங்களுக்கு அண்ணனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணன், நீங்கள் மட்டும் ஆட்டோ எடுத்துகிட்டு போங்க, நான் இப்படியே இந்த கூட்டத்தோட கூட்டமாக வந்து அப்படியே வந்துடுறேன், கஷ்டமாக இருக்குமேம்மா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே இருக்கிறவங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது, இவங்களுக்கு என்ன ஆச்சு, அக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகணும், இங்கே சில பேரால் இந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்குன்னொன்னே, சரிம்மா நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏய், இந்த கூட்டத்தோட கூட்டமாக தான்டா வந்து சக்தியும் கீதாவும் இருப்பா, இவங்க எல்லாரையும் வந்து தடுக்கணும்டா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து வராங்க. வந்தோன்னே வந்து கீதா இருக்கிற விஷயத்த வந்து பார்த்துட்றாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் அவன் என்னை கண்டுபிடிச்சிருவான் தான் நினைக்கிறேன், நீங்கள் இந்த கூட்டத்துக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது, அக்கா இவங்களை எல்லாரையும் தடுத்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆட்டோவில் ஏறுறப்ப எல்லாரும் வந்து டிஷும் டிஷும் பண்ணுறாங்க, தும்பாவோட அசிஸ்டண்ட் எல்லாரையும். உடனே வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு சல்லுன்னு வந்து எஸ்கேப் போதும் போல் எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம கீதா இவங்களுக்கு தெரியாமல் எப்படி இருந்தாலும் இங்கேருந்து போய் எஸ்கேப் ஆயிடணுன்னே அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல. கீதாவும் தீபாவும் அந்த அண்ணன் வந்து சூப்பராக வந்து ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. டேய், அந்த ஆட்டோவில் தாண்டா போயிட்டு இருக்கா, முதல்ல கார் எடுத்துகிட்டு வாங்கல அப்படின்னு சொல்லும்போது கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க.
உடனே வந்து விடுங்கம்மா விடுங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ வந்து வேக வேகமாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி இருக்குது. டக்குன்னு வந்து எது லெஃப்ட் எடுத்தால் டக்குன்னு வந்து மறைய முடியுமோ அதே மாதிரி ஆட்டோ டிரைவர் வந்து டக்குன்னு வந்து லெஃப்ட் எடுத்துடுறாங்க. என்னடா அது இந்த ஆங்கிள்லேருந்து எங்கடா போனாங்கன்னு தெரியல, 4 சைடு ஓடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது காரை விட்டு 4 பேரும் 4 திசையை நோக்கி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஓடினோன்னே எங்கேயுமே வந்து ஆட்டோ இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சோன்னே, ச்சே இந்த வாட்டியும் தப்பிச்சிட்டா அண்ணா, இந்த சர்க்கிள் வரைக்கும் தெரியுதுண்ணே, ஒவ்வொரு சர்க்கிளாக வந்து நம்ம அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே வந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்டா. இங்கேருந்து அவள் எவ்வளோ தூரத்துக்கு போனால் எங்கே இருக்கான்னு தெரியலனா நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, சரிண்ணே கஷ்டம்தான் இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து அப்படியே யதார்த்தமாக வந்து ஆட்டோவுக்கு பக்கத்தில் தான் வந்து நிற்கிறாங்க. இருப்பினும் வந்து நம்ம சக்தி வந்து ஆசிரமத்துக்கு போனால் போதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. சக்தி வந்து ஆசிரமத்துக்கு வந்து ரீச் ஆகிடுறாங்க. ஆனால் ரொம்பவே நன்றிண்ணே, நீங்கள் இல்லைனா இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஆனந்தும் சரி அருணும் சரி, டேய் எங்கடா இருக்காங்க, தீபா எதுவும் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது, அருண் கிட்ட எந்த விஷயத்தையும் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கார்த்திகிட்ட அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை, சொன்னால் வந்து வருத்தப்படுவாங்க, இப்போ தான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிச்சுலடா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து தும்பா பற்றின விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு ஐஸ்வர்யா மேலே எதுவும் உனக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அருண் வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லி சமாளிக்கிறாங்க. இருப்பினும் வந்து யாரோ தும்பாக்கு உதவி செய்கிறாங்க, அது யார் என்ன எதுன்னு தெரிலங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 4 பேர் வந்து 4 டேரக்ஷனில் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம தீபாவை. வெயிட் பண்ணி பார்ப்போம்.